ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் சிறப்பாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வியாழக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். கோயிலுக்கு போவீங்க. நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு சவால்களையும் நம்ம சந்திக்க நம்ம தயாராக இருக்கணும். சவால்கள் எந்த அளவுக்கு எதிர்கொண்டு வருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பளிச்சுனாகும். இருட்டை தாண்டினாதான் வெளிச்சம், சவால்களை தாண்டினாதான் நம்ம ஜெயிப்போம். இந்த வெற்றி, இந்த தோல்வி கடவுளாக கொடுத்தது நமக்கு. இதை எதையும் கஷ்டம்னு பார்க்காதீங்க, நஷ்டம்னு பார்க்காதீங்க. என்ன கற்றுக்கிட்டோம், அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அதற்கான ஒரு பயிற்சி கூடம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு பயிற்சி காலத்தில் எப்படி இருக்கும்? எதுவும் தெரியாது, எதுவும் புரியாது. பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும், உலகத்தை தெரியும், மக்களை தெரியும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது பயிற்சி காலங்கள். அப்போ அந்த பயிற்சியில் கடுமை இருக்கும். கடுமையான பயிற்சி ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் மெடல் வாங்குவான். அதே கடுமையான பயிற்சி தான் இப்போ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இது பிரச்சனையே கிடையாது. இது ப்ராப்ளம் அப்படின்னா அது ப்ராப்ளம் தான். ப்ராப்ளத்துக்கு என்ன தமிழில் மீனிங்? பிரச்சனை. இது பிரச்சனையா? இதுக்கு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் பிரச்சனையை தாண்டி இது சவால் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கணம் நம்ம நிமிர்ந்து பார்ப்போம். என்னது சவாலா எனக்கா? ஓகே, ஒரு கை பார்த்துடலாம், ஒத்தை பார்த்துடலாம் சொல்கிறோமா இல்லையா? இது உனக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஐயோ பிரச்சனையா, போகாத, ஒரு அடி எடுத்து வைக்காத. ஒரு அடி எடுத்து வச்சா பிரச்சனை ஆகிடும். அப்படி கிடையாது. இது சவால்கள். எடுத்து வைங்க அடிய. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சவால்களை எதிர்கொண்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வெற்றிக்கு உண்டான படிக்கட்டுகள் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம சிறப்பாக வாழுவோம், சந்தோஷமாக இருப்போம். எத்தனை சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு சவால்களை எதிர்கொள்ளும் போது உங்கள் மன தைரியம், மன வலிமை டபுள் ஆகுது. இதை எதுவுமே எதிர்கொள்ளாதப்போ என்ன ஆகுதுன்னா, இருக்கிற வலிமையும் இருக்கிற மன தைரியமும் டபுளாக குறையுது. ப்ரமோஷன். அது ப்ரமோஷன் எப்போ? சவால்களை ஃபேஸ் பண்ணும்போது. சவால்களை ஃபேஸ் பண்ணாதப்போ ப்ரமோஷன். 10வது படிக்கிற நாம் 11ஆவதுக்கு போனோம். 10வது படிக்கிற நாம் 5ஆவதுக்கு போக முடியாது. இந்த தாயத்தை உருட்டும் போது அப்படியே ஏணியில் வரும். அந்த கட்டத்தில் நேராக போவோம். உடனே பாம்பு தலைக்கிட்ட போவோம். மறுபடியும் 10 அடி எடுத்தோம் அப்படின்னா 20 அடி நம்ம கீழே தள்ளுவோம். ஸோ வாழ்க்கையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும். அந்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நீங்கள் நேர்மையான வழியில் எதிர்கொள்ளுங்கள்.
உங்களுக்கு பலம் இருக்கு, உங்களுக்கு தைரியமும் இருக்கு. தைரியமும் பலமும் பனிக்காலத்தில் மறைஞ்சு போயிருக்கு. வெயில் வந்தால் பனி போயிடும், தெளிவு கிடைக்கும் இல்லையா? இந்த வெயிலா சூரியனா, உதிக்கிற சூரியனா நம்ம சாயப்பா வந்து நிற்கிறாங்க. பனிகளை போக்கியாச்சு. நீங்கள் திறமைசாலி, எல்லாத்தையும் எதிர்கொண்ட ஆற்றல் மிகுந்த மனிதர்கள். நீங்கள் போன பிறவிலையோ அதுக்கு முந்தின பிறவிகளையோ நீங்கள் ஆற்றல் வாய்ந்த மனிதர்களாக இருந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கோழைத்தனங்கள் என்னைக்கும் எதையும் கொண்டு வராது. தைரியம், சாயப்பாவோட குழந்தைங்கன்னா டிக்ஷனரியில் தைரியசாலிகள், நம்பிக்கைசாலிகள், வம்பு தும்புக்கு போகாத மக்கள்கள், புலம்பல்களை ஈடுபடாத மக்கள்கள், தன்னால் முடியும், தன்னால் சாதிக்க முடியும், தனக்கு பக்க பலமாக தன்னுடைய சாயப்பா இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய நாமத்தை சொல்லி சவால்களை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் தான் சாயப்பாவோட குழந்தைகள். நம்மளுடைய அந்த தைரியம் பேச்சளவில் இருக்கக்கூடாது, மனசளவில் இருக்கணும். எத்தனையோ மனிதர்கள் தன் தைரியசாலியாக வெளியில் காட்டிப்பாங்க, ஆனால் மனசளவில் கோடையாக இருப்பாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம தைரியசாலி வெளியில் காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மனசு ஃபுல்லாக அந்த தைரியம் நமக்கு இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு கவலைகளும் முடிக்க வேண்டிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. உங்கள் மனசு என்னைக்கும் நம்பிக்கையை வைக்கணும். சாயப்பா இருக்கும்போது அவர் என்ன தவிக்க விட மாட்டார். அவர் என்ன துன்பத்தில் போகிறதில் ஆர்வமாக இருக்க மாட்டார். அவர் எனக்கு உதவி செய்வதில் சகல இடத்துல நிற்பார். என்னோட தலையை ஒரு முதல்ல முழுங்குச்சுன்னா கூட முழுங்குற நேரத்தில் என்னை காப்பாற்றக்கூடியவர் தான் என்னுடைய சாயப்பா. நம்ம சாயப்பாவுக்கு பலம் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல? அவர் பலசாலி தானே. உங்களோட 10 பேர் வந்து அடித்தாலும் உங்களை காப்பாற்றி அந்த 10 பேரை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதில்ல நம்ம சாயப்பா பலசாலியா இல்லையா? அப்போது நாம் எதுக்கு சவால்களை பார்த்து பயப்படணும்? இந்த ஜென்மத்திலேயே நம்ம வந்து செம்மையான ஒரு வாழ்க்கை வாழதானே போகிறோம். அந்த வாழ்க்கை நம்பிக்கை நிறைஞ்சதா இருக்கணும். பல பேருக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக நமக்கே தெரியாமல் நாம் இருப்போன்றது நிச்சயம். நம்முடைய வெற்றிகள் உறுதிப்படுத்தின வெற்றிகள். இந்த வெற்றியின்படி நாம் வாழ்ந்தா, இந்த கொள்கையின்படி நாம் வாழ்ந்தா, இந்த மனநிலையின்படி நாம் வாழ்ந்தால் இது ஒரு வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.